ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு என் மனசை கஷ்டப்படுத்தின ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற டாகு 5 குட்டி போட்டிருந்தது. அந்த 5 குட்டியுமே நம்மளை போல் சில மனிதர்கள் ரீலொக்கேட் பண்ணிட்டாங்க. அதை ரீலொக்கேட் பண்ணும் பொழுது இந்த தாய் நாய் பக்கத்தில் இல்லை. இருந்திருந்தால் கூடவே போயிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த பப்பீஸை ரீலொக்கேட் பண்ணும் பொழுது இந்த டாக் இல்லை. 2 ஹவர்ஸ் கழித்து அதே பிளேஸ்க்கு அது அப்படி தேடுது, அலமோதுது, அழுகுது. இந்த மாதிரி சவுண்டு விடுறது நம்ம என்ன சொல்கிறோன்னா அபசகுணம், இது பேட் வைபு, இது ஊளையிடுது, இதனால் அந்த வீட்டுக்கு ப்ராப்ளம்னு நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் இல்லைங்க, அதோட கவலையை அழுகை தாங்க அது. நம்மெல்லாம் வாய் விட்டு அழுதுடுறோம், இல்லை வார்த்தையில் சொல்லி சொல்லி நம்ம அழுதுடுறோம். பட் இந்த மாதிரி ஜீவன்கள்லாம் அதால் எந்த வகையில் தன்னோட கவலையை வெளிப்படுத்த முடியுமோ அது தாங்க அது செய்யும். இந்த மாதிரி ஊளை இடுதுன்னா அது பேட் வைபே இல்லை, அதோட அழுகை தான். பப்பீஸை தொலைச்ச ஒரு தாய் நம்மளை போல் இப்போ நம்மளோட குழந்தைய நம்ம தொலைச்சோம்னா நம்ம எப்படி தவிப்போம், அதே போல் தாங்க இந்த டாகும் தவிச்சிட்ருக்கு. எனக்கு இந்த பதிவை நான் கொடுக்கணுன்னு தோணலை. பட் இருந்தும் எனக்கு அது படுற பாடை பார்க்கும் பொழுது, ப்ளீஸ் யாராவது நீங்கள் உங்கள் வீட் சைடில் இருக்கிற பப்பீஸை ரீலொக்கேட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மதர் டாக் மூலயமா பப்பீஸை ரீலொக்கேட் பண்ணுங்கள். அதாவது அது கண்ணு முன்னாடி நீங்கள் ரீலொக்கேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் கூடையே வரும், பின்னாடியே வரும். இல்லைன்னா விட்டுருங்க. பாவம் இந்த மாதிரி பிரித்து அது படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்லி புரிய வைக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவமாக இருக்குது. சாப்பாடு கொடுத்து சாப்பிடல, ஏன்னா நான் பக்கத்தில் நின்று கொஞ்சம் தொட்டு தொட்டு கன்சோல் பண்ணிகிட்ருக்கேன்.